ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன த வே பேக்ன்ற ஒரு ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். சில படங்களை பார்க்கறப்போ நமக்கு கோபம் வரும், சில படங்களை பார்க்கறப்போ சிரிப்பா இருக்கும், சில படங்களை பார்த்தா அடுத்து என்னன்னு விறுவிறுப்பா இருக்கும். இன்னும் சில படங்கள் என்ன பரண்டாதுன்னு நம்ம ஹார்ட்டையே லேஸ் ஆக்குற மாதிரி ஃபீல் கொடுக்கும் இல்லீங்களா? அப்படி நான் கடைசி கேட்டகரியில சொன்ன மாதிரியான ஒரு படம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறது. பாஸ்கெட் பால்ன்ற ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுலயே சாதிக்கிறதுக்கான எல்லா திறமையும் இருந்தும் தான் வாழ்க்கையை தானே தொலைச்சுக்கிட்டு வளர்ந்து குடிகாரனா மாறி வாழ்க்கையில தோத்து போய் நிக்கிற ஹீரோ. எந்த ஜென்மத்து புண்ணியமோ ஒரு நாள் இழந்த இவரோட வாழ்க்கையை மீட்டு திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னா, ஹீரோ மாதிரியே நல்ல திறமை ஆனா சரியான கைட்னஸ் இல்லாம தோத்தாங்கோலிஸா இருக்க ஒரு பாய்ஸ் பாஸ்கெட் பால் டீம் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஹீரோவை தேடி வந்து சேருது. இங்க செகண்ட் சான்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸியா யாருக்கும் கிடைக்கிறது இல்ல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை ஹீரோவும் சரி பாய்ஸ் டீமும் சரி எப்படி பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சாங்க அப்படின்ற மிக அருமையான கதை தாங்க படம். வாங்கலாம், துவண்டு போன டீமை ஹீரோ எப்படி தூக்கி நிறுத்தினாரு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல முரட்டுத்தனமா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள், அவர் தான் ஹீரோ. ஹீரோவை காட்டினதுல இருந்து ஒரு செகண்ட் கூட இந்த டின்பியர்னு சொல்லுவாங்கல்ல, அது ஹீரோவுக்கு பக்கத்துல இல்லாம இல்லவே இல்லைங்க. வேலைக்கு போறப்போ, வேலை பார்த்துட்டு இருக்கப்போ, வேலையை விட்டு திரும்ப வரப்போ, வீட்டுல இருக்கப்போ, ஏன் குளிக்கிறப்ப கூட டின்பியர் ஹீரோவுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதை குடிச்சுக்கிட்டே தான் ஹீரோவோட லைஃபும் போகுது. மிச்சபடி ஹீரோ சொந்த பந்தத்து கூட இல்ல, 24/7 எதையோ தொலைச்ச மாதிரி குடிச்சுக்கிட்டே தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்குன்னு ஹீரோவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஆள் யாரும் இல்லாமலாம் இல்ல. அம்மா, தங்கச்சி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கன்னு சூப்பர் குடும்பம் இருக்கு. வேணும்னே ஹீரோ அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அம்மா வீட்டுல ஒரு பார்ட்டி, அங்க போக வேண்டியதா இருக்கு. கொய்யால மனுஷன் அப்ப கூட பாட்டிலா சரக்கு வாங்கி அதை குடிச்சுக்கிட்டே தாங்க வீட்டுக்கு போறான். தங்கச்சி பசங்களா ஹீரோ மேல கொல்ல பாசமா இருக்காங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க கூட குஞ்சு கொலாவிட்டு தூங்கறதுக்கு முன்னால ஹீரோ அவரோட தங்கச்சி கிட்ட பேசுறப்போ, ப்ரோ வாழ்க்கை இப்படியே போயிருமா ப்ரோ, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், உன் ஆள் வேற எனக்கு கால் பண்ணி நீ எப்படி இருக்கன்னு கேட்டா அவகிட்ட நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு தங்கச்சி கேட்க, எது ஏன் ஆளு உனக்கு கால் பண்ணாளா, ஏன் நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு அவ எனக்கு கால் பண்ணி கேட்க மாட்டாளா, எங்கள்கிட்ட எல்லாம் போன் இல்லையா இருக்கு அவளுக்குன்னு ஹீரோ தங்கச்சி 2 பேரும் ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிறாங்க. இது இதோட முடியவும் இல்ல. தினசரி ஹீரோ பார்ல உட்காந்து குடின்னு குடிக்கிறத அக்கம் பக்கத்து ஆளுங்க பார்த்து தங்கச்சிக்காரிகிட்ட போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதையும் ஒரு கம்ப்ளைண்டா கேட்டதும், இதுக்கு தான் நான் அவங்கள பார்க்க வரதே இல்லை, வந்தாலே ஏதாச்சும் ஒரு கருத்து ஊசி போட வேண்டியது, என் உடம்பு என் உயிர் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன், நீ ஓ வேலையை பாருன்னு ஹீரோ கோச்சிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிட்டாங்கல்ல, அவளுக்கு கால் பண்றாரு. அவ கால் எடுக்கலன்னதும் வாய்ஸ் மெயில் தான் கொடுக்க முடியுது. ஆளு ரொம்ப தயங்கி பேசுறாருங்க. இந்த மாதிரிமா, நீ என்னை பத்தி கேட்கறதுக்கு என் தங்கச்சிக்கு கால் பண்ணியாமே, இனிமேல் ஏதாவது கேட்கணும்னா எனக்கே கால் பண்ணு, நான் அதே நம்பர் தான் வச்சிருக்கேன், அதான் நமக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு நம்பர் வச்சிருந்தேன்ல அதத்தான் இன்னும் வச்சிருக்கேன், நீ எப்ப வேணும்னா கால் பண்ணுன்னு ஹீரோ சொல்லதான். அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியுது. ஹீரோவும் அந்த பொண்ணும் கணவன் மனைவி, ஆனா இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் காட்டிட்டு இப்படியே இன்றைய நாள் முடிஞ்சதும் மறுநாள் ஹீரோ அவரோட வீட்டுக்கு போக, ஹீரோ கிட்ட போன்லாம் இருக்கு, ஆனா வெளியே போகும்போது போனை எடுத்துட்டு போக மாட்டாரு, வீட்லயே வச்சுட்டு போயிடுவாரு. சோ வீட்டுக்கு போய் நேற்று யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, வாய்ஸ் மெயில் வந்திருக்குன்றத செக் பண்றப்போ, ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது அப்ப ஸ்கூல் ஃபாதரா இருந்தவர்கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. தம்பி 20 வருஷம் ஈத்தர, என்னப்பா நானும் உன்னை பிடிக்க ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், பிடிக்கவே முடியல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்கு, ஃப்ரீயா இருந்தா ஸ்கூலுக்கு வா, பிஸியா இருந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ ஸ்கூல் படிச்சு முடிச்சு 20 வருஷம் இல்ல அதுக்கு மேலேயே இருக்கும். இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு ஏன் ஃபாதர் நம்மள கூப்பிடுறாரு, அது புரியாம மறுநாளே ஹீரோ ஸ்கூலுக்கு போய் ஃபாதருக்காக ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அங்க இவரோட பிளாஷ்பேக் நோன்ற மாதிரி சில போட்டோஸ பாக்குறாரு. ஹீரோ இந்த ஸ்கூல்ல படிச்ச காலகட்டத்துல 1993ல இருந்து 1995 வரைக்கும் ஸ்கூலோட பாஸ்கெட் பால் டீம்ல இருந்திருக்காரு. டீமோட பேரு பிஷப் ஹேயாஸ். ஹீரோ டீம்ல இருந்த 2 வருஷமும் அந்த டீம் தாங்க சாம்பியன். அதுல கூட 2 வருஷமும் ஹீரோ தான் ஸ்டார் பிளேயர். இன்னமும் ஃபாதரோட ஆபீஸ் ரூம்ல ஹீரோவோட ஜெர்சி, ஹீரோவோட டீம் வாங்கின கப்பு, இவரோட பேர் போட்டு கொடுக்கப்பட்ட அவார்டுன்னு கண்ணாடி பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோ பழச ஆசை போட்டுட்டு இருக்கும் போதே ரூமுக்குள்ள ஃபாதர் வந்துடுறாரு. சொல்லுங்க ஃபாதர், என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வர சொல்லிருக்கீங்க, என்ன மேட்டர்னு ஹீரோ கேட்டதும், அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீம் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு கோச் பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால அவருக்கு ஹார்ட் அட்டாக், செத்துட்டாரு. அதான் அவருக்கு பதில் இந்த டீமுக்கு நீ கோச்சிங் கொடுத்தா நல்லா இருக்கும், அதை பத்தி பேசதான் கூப்பிட்டேன்னு ஃபாதர் சொன்னதும், ஃபாதர் என்ன விளையாடுறீங்க, நான் பாஸ்கெட் பால் எல்லாம் தொட்டே பல வருஷம் ஆகுது ஃபாதர், அதை தாண்டி நான் ஒரு பிளேயர், நான் எப்ப கோச்சிங் எல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் சரி வராது. சரி ஏதோ பாய்ஸ் டீம்னு சொல்றீங்களே, அவனுங்க எப்படி நல்லா விளையாடுவானுங்களான்னு ஹீரோ ஆர்வமா கேட்டதும், எங்கப்பா நீ இருக்கும்போது நம்ம ஸ்கூல் வாங்கினதாம்பா கடைசி கப்பு, அதுக்கப்புறம் விளையாட வரவன் எல்லாம் சோதா பசங்களா தான் இருக்கானுங்க, பட் இருந்தாலும் இந்த பசங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் தான், விளையாடுறதுக்கான திறமெல்லாம் இருக்கு, ஆனா அதை
தட்டி எழுப்பதான் ஆள் இல்லாம தவிக்கிறானுங்க. நீ கோச்சா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு போய் வேணுமா வேணாமான்னு நிதானமா யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில எனக்கு முடிவை சொல்லு போதும் அப்படின்னு ஃபாதர் சொல்லவே, நாளைக்கா? ஏன் ஃபாதர் இவ்வளவு அவசரம்னு ஹீரோ கேட்டா, பின்ன லீக் மேட்ச் வருதுப்பா, அடுத்த வாரம் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்குள்ள அவனுங்களை ரெடி பண்ணணும்ல, நீ முடியாதுன்னா நான் வேற ஆப்ஷனை பாப்பேன், சோ நீ யோசித்து சொல்லுன்னு ஃபாதர் ஹீரோவை அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு போன ஹீரோவுக்கு மனசு போன்னு சொல்லுது, மூளை வேணான்னு சொல்லுது. பீர் ஒன்னு எடுத்து ஓபன் பண்ணி ஹீரோ ஃபாதருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புறதுக்காக பேசுறாரு. இல்ல ஃபாதர், நான் எவ்வளவோ யோசிச்சுட்டேன், கோச்சா வரதெல்லாம் செட் ஆகாது ஃபாதர், அனுப்பலாம் இல்ல இப்படின்னு பேசிட்டு அதை அனுப்பாமலே விட்டுட்டு திரும்ப ரெண்டாவது பீர் ஓபன் பண்ணி என்னால கோச்சா வர முடியாதுன்றதையே வேற ஒரு மாடுலேஷன்ல ஹீரோ சொல்லி பாக்குறாரு. இப்படியே 2 முடிஞ்சு 3, 3 முடிஞ்சு 4, 4 முடிஞ்சு 5ன்னு ஐயோ அது கொடலா இல்ல கடலாங்க, கணக்கே இல்லாம பீர் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. போதையும் தலைக்கு ஏறுன்னு ஏறுது. கடைசி வரைக்கும் என்னால முடியாதுன்றதான் ஹீரோ டிஃபரெண்ட் மாடுலேஷன்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதோட போதையில சொருவி காலையில கண்ண முடிச்சதும் நேத்து நைட்டு நடந்த போராட்டத்துல ஜெயிச்சது மூளையா மனசான்னு பார்த்தா மனசுதான். ஹீரோ நேரா போய் நிக்கிறது ஸ்கூலோட பாஸ்கெட் பால் கோர்ட்ல. அங்க அசிஸ்டன்ட் கோச் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஹீரோ கோச்சிங் கொடுக்க போற டீம்ல எந்தெந்த பசங்க இருக்காங்கன்னு விளையாடுற ஒவ்வொரு பசங்களோட பேரையும் ஹீரோவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமான பசங்கன்னு பார்த்தா 4-5 பேர் தான். முதல் பையனோட பேரு பிராண்டன். விளையாட்டுல எல்லா விஷயத்திலயும் கில்லின்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமா விளையாடுவான். ரெண்டாவது மார்க்கஸ்ன்ற ஒருத்தவன், ஆள் நல்லா புது ஜென்ம புடலங்கா மாதிரி அவ்வளவு பெருசு இருந்துகிட்டு கோர்ட்ல எந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாலும் சரி அங்க நின்னுகிட்டே பால கரெக்டா ஷூட் பண்ணுவான். இதுல நம்ம தான் பெரிய ஆளுன்ற ஒரு தலகணமா அவனுக்கு இருக்கு. மூணாவது கென்னின்ற ஒரு பையன், இவன் டிஃபென்ஸ்ல ஜித்து, அதாவது ஆப்போசிட் டீம் எடுக்கிற பாயிண்ட்ஸ் தடுக்கிறதுல இவன் தான் பெஸ்ட். நாலாவது இந்த டீமோட கேப்டனா இருக்க ஒரு பையன். அஞ்சாவது சப்ஸ்ன்ற ஒரு பையன். இதை தாண்டி டீம்ல இன்னும் 5 பேர் இருக்காங்க, மொத்தம் 10 பேர். அசிஸ்டன்ட் பசங்களோட பேரு அவங்களோட திறமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பாய்ஸ் உங்களுக்கு புது கோச் வந்திருக்காரு, எல்லாரும் லைனா அசம்பிள் ஆகுங்கன்னு பசங்களை லைனா நிக்க வைக்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல மார்க்கஸ்க்கு கேம்ல நம்ம தான் பெரிய ஆள்னு ஒரு தலகணம் இருக்குன்ட்டு. சோ ஹீரோ போய் அவங்க கிட்ட பேசுறப்போ அந்த மாதிரியே தான் பேசுறான். உடனே ஹீரோ அவனோட 1 வருஷ பிளேயிங் ரெக்கார்ட் எடுத்து, தம்பி கடந்த 1 வருஷத்துல நீங்க என்னத்தை புடிங்கிட்டீங்கன்னு பெரிய முடி மாதிரி பேசுறீங்க. 1 வருஷமா நீங்க விளையாண்டு மொத்தமா கேம்ல எடுத்திருக்க பாயிண்ட் 36. ஆனா இந்த 36 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? 101 தடவை. எந்த ஆங்கிள் கணக்கு போட்டு பார்த்தாலும் 100ல 26% தான் உங்களால பாயிண்ட் எடுக்க முடிஞ்சிருக்கு. சோ கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு அவனை ஆஃப் பண்ணிட்டு, இனிமேல் நீங்க கோர்ட்ல இந்தந்த இடத்துல தான் நிக்கணும், இவன் இந்தந்த வேலையை தான் பார்க்கணும்னு கேமோட நுணுக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்த ஹீரோ கடைசியா பிராண்டன் கிட்ட, ராஜா நீ தாண்டா பால் எடுத்துட்டு போயிட்டு ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பதிலுக்கு சரி இல்லைன்னாச்சும் அவன் சொல்லணும்ல. மண்டையை கூட ஆட்டாம பால் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அது ஒரு புள்ள பூச்சி, அதிகமா பேசாது போல. கடந்த 3 வருஷத்துல அவன் அசிஸ்டன்ட் கிட்ட மொத்தமா பேசிருக்கிறதே 10 தடவை தான் இருக்கும். அதுவும் ஆமா இல்ல இதுல ஏதோ ஒரு வார்த்தை தான் பேசிருக்கான். ரைட், போக போக பாத்துக்கலாம்னு ஹீரோ ஃப்ரீயா விட்டுறாரு. ஹீரோவுக்குன்னு ஒரு ஆபீஸ் ரூம் கொடுத்துட்டாங்க. ஹீரோ தானே டீமோட ஹெட் கோச், அப்ப அதுக்கான ட்ரெஸ் கோட் பண்ணணும்ல. ஆளு கோட் சூட் எல்லாம் எடுத்து சோக்கா மாட்டிக்கிட்டு அடுத்த நாள் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போக முதல் நாளே பசங்க மண்ணை கவிடுறானுங்க. பின்ன என்னங்க, ஒரு கோச் தான் பசங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுங்களை ஃபயர் ஆக்கி விளையாட விடணும். அப்பதானே அதுக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஆமாங்க, ஒரு மேட்ச் தோத்துட்டானுங்க. அதுல எவன் பண்ணது தப்பு எவன் பண்ணது சரி இப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை திருத்த பார்க்கணும்ல. இந்த ஆள் மேட்ச் முடிஞ்ச நைட்டே குடிக்க வந்துடுறான். அப்புறம் எங்க இருந்து டீம் விளங்கும்? நைட்டு குடி, காலையில வேலைக்கு போறப்ப குடி, வேலையை விட்டு வரப்போ குடி. அதோடய பசங்களுக்கு கோச்சிங், நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மேட்ச். ரிசல்ட் என்னன்றது நமக்கு சொல்லியா தெரியணும். இதுலயும் ஹீரோவோட டீம் தோத்துட்டானுங்க. அப்பவும் நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நமக்கு என்னென்ன வாய்ஸ் மெயில் வந்திருக்குன்னு ஹீரோ செக் பண்ணா அதிசயமா ஹீரோவோட பொண்டாட்டி வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கா. கேள்விப்பட்டா உன் ஸ்கூல் டீமுக்கே நீ கோச் ஆயிட்டியாமே, சும்மா பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு தான் கூப்பிட்டேன், நாளைக்கு உனக்கு வேலை எதுவும் இல்லனா லஞ்சுக்கு போலாம் வரியான்னு கேட்டிருக்கா. அவ வரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஹீரோ ஹோட்டல்ல போய் உட்காந்துடுறாரு. அப்படி ஒரு பாசம். இவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் பிரிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல ஹீரோயின் வேற ஒரு ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்காங்க. இவ்வளவு நாளா இது ஹீரோவுக்கு தெரியாது. இனிமேல் மத்தவங்க இதை சொல்லி அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதான் நானே உங்ககிட்ட அதை சொல்லிட்டேன் இப்படின்னு ஹீரோயின் மேட்ரை சொன்னதுதான். ஹீரோவுக்கு வார்த்தையே வரல, என்ன பேசுறது? கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எப்படி இருக்கும்? சோ ஹீரோ எதுவும் பேசாம உட்காந்துருக்காரு. ஏன்டா இப்படி இருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லாண்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு பார்த்தோம். ஹீரோ எதுவும் பேசலையா? ரைட்ரா, நம்ம ஃப்ரெண்டு குழந்தையோட பர்த்டே பார்ட்டி ஒன்று வருது இல்ல, உன்னையும் கூப்பிட்டுருப்பான், உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம், இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல, நான் வரண்டான்னு அவ கிளம்பிடுறா. 10ஓட 11 அத்தோட இதுவும் 1. என்னன்னு கேக்குறீங்களா? ஹீரோ குடிக்கிறதுக்கான காரணம் தான். நல்லா கீழே விழுந்த கீரை வடை மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு இதையே ஒரு சாக்கா வச்சு நைட்டு முழுக்க குடின்னு குடிச்சிட்டு மட்டையாக ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் தான் கை தாங்களா ஹீரோவை கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறாரு. அடுத்து 3வது மேட்ச். இந்த தடவை மெமோரியல்ன்ற ஒரு ஸ்கூல் கூட அவங்க கேம்பஸ்க்கே போயிட்டு நம்ம ஆளுங்க விளையாட போறாங்க. பஸ் எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கு. இன்னும் கென்னியையும்
ஹீரோவை மட்டும் காணோம். ஹீரோ அவரோட ரூம்ல இருந்து இறங்கி நடந்து வந்தா கென்னி படிக்கட்டு சந்துல ஒரு பொண்ணை நிக்க வச்சு பதம் பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். டேய் வெக்கம் கேட்டவனே, மேட்ச் தானே இருக்கு, ஒரு மேட்ச் ஜெயிக்க துப்பு இல்ல, எங்க பொண்ணு கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்க, கொட்டுல பூமிக்குள்ள போயிடுவ, வாடா மரியாதையான அவன் சட்ட காலரை பிடிச்சி பஸ்ல ஏத்த மொத்த பேரும் மெமரியல் ஸ்கூல்ல போய் இறங்குறாங்க. அது அவங்களோட இடம். சோ கேமோட ஆடியன்ஸும் அவங்க டீமோட சப்போர்ட்டர்ஸா தானே இருப்பாங்க. அப்படிதான் அங்க இருக்கு. அவங்க தான் அப்படின்னா மெமோரியல் டீமோட கோச், அதுக்கும் மேல நம்ம டீமோட அசிஸ்டன்ட் கிட்ட, என்னங்க உங்க டீமுக்கு புதுசா ஒரு கோச் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அந்த பையன் ஸ்கூல்ல விளையாடுறப்போ நான் பாத்திருக்கேன், ஆனா இப்ப அவனுக்கு பார்ல உட்காந்து குடிக்கவே டைம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அவனை உங்க டீமோட கோச்சா போட்டு என் டீம் இருக்க திறமைக்கு உங்க டீமை ஈஸியா அடிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குங்க அப்படின்னு வெறு பேத்துறான். இது ஹீரோ காதுக்கு போய் உச்சக்கட்ட கோபம் ஆயிடுறாரு. அதுக்குன்னு அந்த கோச்சை போட்டு அடிக்கவா முடியும்? அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் விளையாட்டுல நம்ம டீம் எதிர் டீமை ஓட விட்டு அடிக்கிறது தானே ரிவெஞ்ச். பாய்ஸ் அதை பண்ணுவானுங்கன்னு பார்த்தா எங்க பண்றானுங்க. நம்ம பசங்க எல்லா கேம் விளையாடுறதுக்கு முன்னாலேயும் கேவலமா ஒரு டான்ஸ் பண்ணுவானுங்க. இதுக்கு தலைமை தாங்கறதே சப்ஸ் தான். அப்படி அங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மள அசிங்கப்படுத்த வெளியே இருந்தாலும் ஆள் வர வேணாண்டா, இவனுங்களே போதும். எப்படி பைத்தியம் முத்தி போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க பாரு. டேய் சப்ஸ், உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். விளையாண்ட ஒரு மேட்ச்ல கூட ஜெயிக்கல, அப்புறம் என்னடா உங்களுக்கு டான்ஸ் வேண்டி கிடக்கு? ஃபர்ஸ்ட் சில பல மேட்ச்ல ஜெயிக்கிற வழியை பாருங்க, அப்புறம் இந்த டான்ஸ் ஆடுறத பத்தி யோசிக்கலாம், புரியுதா? இப்ப போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு பசங்களை உள்ள அனுப்புனா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எவ்வளவு சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்புறானுங்க. வெளியே இருந்து ஹீரோவும், டேய் அப்படி விளையாடுங்கடா, கென்னி இப்படி போடா, பிராண்டன் என்னடா பண்ற அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. எவ்வளவு கத்துனாலும் ஆப்போசிட் டீம் தான் பாலை ஷூட் பண்ணி பாயிண்ட்ஸா எடுக்கிறானுங்க. ஒரு ஸ்டேஜ்ல டைம் அவுட். ஒவ்வொரு டீமும் அவங்களோட கோச் கிட்ட போய் பேசுவாங்க. அப்படி நம்ம டீம் ஹீரோ கிட்ட வரப்போ, மார்க்கஸ் நீ சுத்தமா கேம சரியா விளையாடவே இல்ல, திம்முரு மேல விளையாண்டா எப்படி நீ விளையாடுவ? உன்னை ஒரு தடவை உட்கார வச்சாதான் சரி வரும், நீ போய் உட்காரு, நான் அதுக்கு பதிலா இன்னொரு ஆளை உள்ள கூப்பிட்டுக்கிறேன்னு ஹீரோ அவனை சேர்த்து மார்க்கஸ உட்கார வச்சிடறாரு. இதுக்கப்புறம் பசங்களுக்கு பாட்டா உழுது கெட்ட வார்த்தைய பச்சையா பேசுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹீரோ வானவில் கலர்ல பேசுறாரு. உங்களுக்கு எல்லாம் விளையாட தெரியுமா தெரியாதாடா? இப்படி ஒரு தத்தி டீமுக்கு கோச்சா போட்டு என்ன உயிர் எடுக்கிறானுங்க. அதான் ஆப்போசிட் டீம் உங்களை தடுக்கிறேன் டிஃபென்ஸ் பண்றேன்ற பேர்ல உங்களை நெக்கி தள்ளுறானுங்க. வேணும்னே உங்க கையில இருக்க பால புடுங்குறானுங்கன்னு தெரியுது இல்ல? கிட்ட வரவன முட்டியால தொப்பையிலேயே ஓங்கி ஒன்னு குத்துங்க, அடுத்து அவன் உங்க கிட்ட ராங்கா வர யோசிப்பானா? அதை விட்டுட்டு குழந்தை மாதிரி பால போட்டு தடவிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த கேம்ல ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப நான் சொன்னதை பண்றீங்க போங்கடா அப்படின்னு ஹீரோ பேசின பேச்சை கேட்டு உள்ள போய் பசங்க விளையாண்டு ஆப்போசிட் டீம் பால ஷூட் பண்ண போறப்போ ஃப்ரீஸ் எகிரி அவனை தள்ளி விட்டுறான். ஆக்சுவலா இது ஃபவுல். அம்பையர் ஃபவுல் கொடுக்கறாரு. அங்க ரெண்டு டீமுக்குள்ள கலவரம் ஆயிடுது. இதுல மேட்ச் கலைஞ்சி ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிடறானுங்க. இருந்தும் ஹீரோவுக்கு ஒரு பெருமை, ஒன்னுத்துக்கு உதவாத டீம்னு சொன்னானுங்கல்ல, நம்ம பசங்களை வச்சு அல்லு காட்டிட்டமே, அது போதும்னு மேட்ச் முடிஞ்சு எல்லாரும் பஸ்ல வந்துட்டு இருக்க நம்ம டீம் கூடவே ஒரு ஃபாதர் இருப்பாரு, டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அவர் பொறுமையா ஹீரோ கிட்ட வந்து, ஜி நீங்க என்ன ஜி கெட்ட வார்த்தையோட பிறப்பிடமா இருக்கீங்க, நம்ம பசங்க கேம்ல ஜெயிக்கிறானுங்களோ ஜெயிக்கலையோ நமக்கு அது முக்கியம் இல்ல, பசங்களுக்கு டிசிப்ளினை சொல்லி தரதுதான் நம்ம ஸ்கூலோட நோக்கம். நல்லா தரம் இல்லாத உரம் மூட்டை மாதிரி இருந்துகிட்டு இப்படி நீங்க பசங்க முன்னாலேயே தரங்கெட்ட வார்த்தையை பேசிட்டு இருந்தா நாளைக்கு அவனுங்களும் அதை கத்துக்க மாட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைக்க பாருங்க ஜி அப்படின்னு அட்வைஸ போட்டுட்டு போறாரு. இது முடிஞ்சு பஸ் ஸ்கூலுக்கு வந்துருது. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அவங்க கார் எடுக்க வரப்போ அசிஸ்டன்ட் அவன் பங்குக்கு ஒரு கருத்தூசியை போடுறான். தல, நான் உங்களோட ஆபீஸ் ரூம்ல 2-3 பீர் பாட்டில பார்த்தேன், ஸ்கூலுக்கெல்லாம் பீர் எடுத்துட்டு வந்து குடிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல தல, இனிமேல் அப்படி பண்ணாதீங்கன்னு வார்னிங் கொடுக்கறான். இதை கேட்டுட்டும் திரும்ப ஹீரோ குடிக்கிறதுக்கு பார் வாசல்ல தான் போய் நிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இது வரைக்கும் ஹீரோவுக்கு வராத ஒரு உறுத்தல். நம்ம குடிக்கிறதுனாலதான் பசங்களுக்கு சரியா கோச்சிங் கொடுக்க முடியல, கண்டவளாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்றான், எதுக்கு இந்த கால்னா குடியை குடிச்சு நம்மளே கேவலப்படுத்திக்கிட்டு, வேணாண்டா இன்னையோட குடியை விட்டுறலாம், நம்ம வாழ்க்கையை மாத்துவோம்னு எத்தனையோ வருஷம் கழிச்சு முதல் நாள் குடிக்காமலே ஹீரோ போய் படுகிறாரு. இதுக்கப்புறம் தாங்க ஹீரோவுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க அந்த பாஸ்கெட் பால் ஸ்டார் பிளேயர் வெளியே வரான். பசங்க எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு கேம்ல டைமண்ட் பிரஸ்ன்ற ஒரு நுணுக்கத்தை ஹீரோ பசங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பாஸ்கெட் பால் கோர்ட்ல அந்த பக்கம் ஒரு கூட இந்த பக்கம் ஒரு கூடன்னு 2 கூட இருக்கும்ல, ஒவ்வொரு கூடைக்கு முன்னாலேயும் 2 பேர், அப்புறம் கோர்ட்டுக்கு நடுவுல ஒருத்தவன். இந்த 5 பேரும் ஆப்போசிட் டீம் கோல் போட விடாமலும் நம்ம டீம் போடுற கோலை அவனுங்க தடுப்பானுங்கல்ல, அதை தடுக்காமலும் பாத்துக்கணும். மீதி இருக்க 5 பேர் கோர்ட்ல சுழண்டு விளையாடணும். இதை ஹீரோ சொல்லி கொடுத்துட்ட டைம்ல தான் மார்க்கஸ் இருக்கான்ல, கோச்சிங்க்கு கொஞ்சம் லேட்டா வரான். ஏன்டா லேட்டா வரேன்னு கேட்டு அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எப்பவும் போல தெனா விட்டா, என்ன கோச் நான் என்ன பெருசா லேட்டா வந்துட்டேன், 4 நிமிஷம் தான் லேட்டு, இதெல்லாம் ஒரு மேட்டரான அசால்ட்டா பேசினதும், எனக்கு நான் சொன்ன டைம்ல வர பிளேயர் தான் வேணும், உன் இஷ்டத்துக்கு 4 நிமிஷம் லேட்டா வந்தும் அது உனக்கு பெரிய விஷயமா தெரியலனா உன்ன மாதிரி ஒரு ஆள் என் டீம்ல இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல, நீ போலாம்னு ஹீரோ மார்க்கஸ டீமை விட்டே துரத்திடுறாரு. அடுத்து இன்னொரு டீமோட மேட்ச் விளையாட வேண்டியதா இருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பசங்க தீயா விளையாடுறானுங்க. அப்படி இப்படின்னு ஆப்போசிட் டீமும் இவனுங்க டீமும் ஒரே பாயிண்ட்ல இருக்க மாதிரி எடுத்துட்டு வந்துடுறானுங்க. பட் கேம்ல ஜெயிக்கணும்னா அவனுங்களை விட நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கணும்ல. சோ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முழுக்க நம்ம டீமும் ஆப்போசிட் டீமும் எப்பெல்லாம் விளையாடுறானுங்களோ ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு டைம் அவுட் ஆனதும் நம்ம டீமை கூப்பிட்டு பாய்ஸ் பயங்கரமா விளையாடுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன சின்ன மிஸ்டேக் தான், நான் சொல்றதை அப்படியே கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிப்போம். ஆப்போசிட் டீம்ல 20ன்ற நம்பரை போட்ட ஜெர்சி ஒருத்தன் போட்டிருக்கான்ல, பிராண்டன் எங்க போனாலும் அவன் பிராண்டனை தான் பிளாக் பண்றான். அதோட பிராண்டன் உன் கையில பால் வந்தாலே நீ ரைட் சைட்ல தான் மூவ் பண்ற, அது தெரிஞ்சு அவன் கரெக்டா உன்னை ரைட் சைட்ல பிளாக் பண்றான். இந்த தடவை என்ன பண்ணு, உன் கையில பால் வந்ததும் நீ ரைட்ல இல்லாம லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணு, அப்பவும் அவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள ஃப்ரீஸ் இருக்கானே, இவன் உள்ள போந்து அவனை தடுத்துட்டானா அடுத்து அவனால உன்னை பிளாக் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்து உன்னை பிளாக் பண்ண வரவன கேப்டன் பாத்துப்பான். இப்படியே பாலோட கூடைக்கு பக்கத்துல போய் நீ லெஃப்ட் சைட்ல நின்னுட்டு இருப்ப, கொஞ்சம் தூரமா தான் நிப்ப, அங்க இருந்தே நீ பாலை ஷூட் பண்ணு, வெற்றி நமதேன்னு ஹீரோ ஐடியா கொடுத்து அனுப்புறாரு. அதுபடி அப்படியே பண்றானுங்க. பட் பிராண்டன் லாஸ்டா கூடைக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல வந்து நின்னதும் இவன் பாலை ஷூட் பண்ணாம இங்க இருந்து அந்த பக்கம் நிக்கிற கென்னிக்கு பாலை பாஸ் பண்றான், அவன் கோலை போட்டுறான். ஆக மொத்தத்துல நம்ம டீம் முதல் முறையா ஜெயிக்குது. அந்த சந்தோஷத்தோடயே எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்படி ஹீரோ அவரோட கார் எடுத்துக்கிட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கப்போ பிராண்டன் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு தாண்டா போற, வா நானே உன்னை டிராப் பண்றேன்னு ஹீரோ அவனை கார்ல ஏத்தி போற வழியில அவனோட அம்மா அப்பா பத்தி விசாரிச்சா இவன் அம்மா சில வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க, அப்பா இருக்காரு. ஆனா இவன் விளையாடுற எந்த கேமுக்குமே அவரு வந்ததில்ல. ஏன்னா அவருக்கு பையன் பாஸ்கெட் பால் விளையாடுறது பிடிக்கல. அதோட பிராண்டன் இல்லாம இவனுக்கு 2 தம்பிங்களும் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. ரைட்டுப்பா, அதை விட நீ கேம்ல நல்லா விளையாடுற, பசங்களாம் சொதப்புனா கூட அவங்க சொதப்புறாங்கன்னு உனக்கு தெரியுது, நீயும் டீம்ல ஒரு ஆள் தானே, பசங்க தப்பு பண்றப்போ நீ பண்றது தப்புடா, சரியா விளையாடுறான்னு சொல்லலாம்ல, ஏன் கேம் விளையாடுறப்போ பேசாம சைலண்ட் மோட்லயே இருக்க இப்படின்னு ஹீரோ கேட்டதும் நான் என்ன டீம் கேப்டனாங்க, நான் சொன்னா மட்டும் பசங்க கேட்கவா போறானுங்க அப்படின்னு பிராண்டன் சொல்ல, ஓ அப்போ உன்னை கேப்டனா மாத்திட்டா நீ வாயை திறந்து பேசுவ அப்படிதானே, வீடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே வந்த பிராண்டனோட அப்பாவை பார்த்து ஹீரோ லைட்டா சிரிக்கிறாரு. அந்த ஆள் மூஞ்சில முள்ள கட்டியிருக்க மாதிரியே ரஃபா ஒரு லுக்க விட்டுட்டு ஹீரோவை மதிக்காமலே வீட்டுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட போக்கஸ் முழுக்க முழுக்க பிராண்டன் மேலதான் இருக்கு. விளையாடுறவனை பேச வைக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவன் கோவப்பட்டாலும் சரி பரவாயில்லன்ட்டு ஹீரோ அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஹீரோ ஒருத்தவனை டீமை விட்டு அனுப்புனாரு இல்லையா மார்க்கஸ், ஹீரோ வீட்டு வாசலுக்கே வந்து கோச் அன்னைக்கு ஏதோ தெரியாம லேட்டா வந்துட்டேன் கோச், எனக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மாவே இருக்கேன், நான் சும்மா இருந்தாலே எங்க அம்மா காண்டா ஆவாங்க கோச், சும்மா இருக்கிறதுக்கு பதில் போய் கேம் ஆச்சு விளையாடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க, என்ன திரும்ப கேம்ல சேர்த்துக்கோங்களேன் கோச் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதும் அடேங்கப்பா நல்லா ஹை குவாலிட்டி வீடியோல பாக்குற ஹைபிரிட் அணில் மாதிரி இருந்துகிட்டு உங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு தான் நீ பாஸ்கெட் பால் விளையாட வர, வேணாம்பா நீ ஸ்கூல் முடிஞ்சு சும்மா இருக்கன்னு தானே அம்மா திட்டுறாங்க, நான் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறேன், நீ ஸ்கூல் முடிச்சதும் ஸ்டடி ஹால்ல உட்காந்து படிக்கிறதுக்கான செட்டப்பா ரெடி பண்ணி கொடுப்பாரு, உனக்கு விளையாட்டெல்லாம் வராது, படிச்சு முன்னேறு, இதுக்கு மேலேயும் இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத கிளம்புன்னு ஹீரோ கதவை சாத்திடுறாரு. கொஞ்ச நேரம் கதவு கட்டியே நின்னுட்டு இருந்தவன் மறுபடியும் கதவை தட்டி, சாரி கோச் என் அம்மா சொல்லிலாம் நான் விளையாட வரல, எனக்கு பாஸ்கெட் பால்னா உயிர், அதை விளையாடாம என்னால இருக்க முடியல கோச், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கோச், இனிமேல் அந்த தப்பு நடக்காது, தயவு செஞ்சு என்ன சேர்த்துக்கோங்கன்னு அழுவுறான். 2 நிமிஷம் எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்த ஹீரோ சரி காலையில 4 மணிக்கு வா பாப்போம் அப்படின்னு கோச்சுக்கான தோரணையிலேயே பேசி ஹீரோ அவனை டீம்ல சேர்த்துறாரு. இது இல்லாம டீம்ல இன்னும் சில மாற்றங்களும் நடக்குது. ஏற்கனவே டீம்ல ஒருத்தவன் கேப்டனா இருந்தான் இல்லையா, ஹீரோ அவனை மாத்திட்டு பிராண்டனை கேப்டனா போட இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஏற்கனவே கேப்டனா இருந்தவனுக்கு கோபம் பொறாம இதெல்லாம் வந்துதானே நம்ம பாத்திருக்கோம். இவனுக்கு அந்த மாதிரி எதுவும் வரலங்க. சந்தோஷமா பிராண்டனை கேப்டனா ஏத்துக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண ரெடிடா அப்படின்னு டீம் சப்போர்ட்டை நல்லாவே கொடுக்குறான். அடுத்து நடக்க போறதை யாராலையுமே நம்ப முடியலங்க. எந்த ஒரு மேட்ச்லயுமே ஜெயிக்காத பிஷப் ஹேயாஸ்ன்ற டீம் அடுத்து நடக்கிற எல்லா மேட்ச் அடிச்சு தூக்குறாங்க. இவனுங்கெல்லாம் ஒரு டீமானு ஏளனமா நினைச்ச மீதி டீம் எல்லாம் இப்ப இவங்க கூட விளையாடவே பயப்படுது. எந்த கேம்ல காலடி எடுத்து வச்சாலும் வெற்றி தான். ஒவ்வொரு கேம் முடியும் போதும் அந்த கேம்ல இவங்களுக்கு தெரியாத புதுசா என்ன விஷயத்தை கத்துக்கிறாங்களோ அதை அடுத்த கேம்ல அப்ளை பண்ணி கெத்து காட்டுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹீரோவோட கோச்சிங்கும் அவரோட மோட்டிவேஷனும் மட்டும்தான். இப்படி கேமும் ட்ரைனிங்கும் ஒரு பக்கம் வெறித்தனமா போயிட்டு இருக்க அந்த டைம்ல தான் ஆல்ரெடி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போனான்ல, நம்ம ஃப்ரெண்டு குழந்தையோட பர்த்டே பார்ட்டி ஒன்னு வருது, உனக்கு ஓகேன்னா சொல்லு நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு. சோ ஹீரோ ஓகே சொல்லி 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு ஒன்னா போறாங்க. பர்த்டே பாய்க்கு ஹீரோ யாருன்னு சரியா தெரியல. அதுக்கு அந்த பையனோட அப்பா ஹீரோ யாருன்னு இன்ட்ரோ கொடுக்கறாரு பாருங்க. அப்ப நமக்கு உண்மையாகவே ஒரு ட்விஸ்டுங்க. தம்பி இவர் யாருன்னு தெரியல, நீ ஹாஸ்பிட்டல்ல மைக்கேல்ன்ற ஒரு பையன் கூட ஒன்னா இருந்தல்ல, 2 பேரும் வீல் சேர்ல கூட மாறி மாறி ஏறி விளையாண்டுட்டு இருப்பீங்களே, அந்த மைக்கேலோட அப்பா தான்ப்பா இவரு இப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல, என்ன அது ஹீரோவுக்கு பையன் இருந்திருக்கானா, இத பத்தி நமக்கு தெரியப்பட்டவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஆமாங்க, ஹீரோவுக்கு பையன் இருந்திருக்கான். ஹீரோ ஹீரோயினுக்கு பிறந்தவன். பட் 2 வருஷத்துக்கு முன்னால கேன்சர்ல இறந்துட்டான். அப்போயில இருந்து தான் ஹீரோவோட வாழ்க்கை நரகமா மாறி இருக்கு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பையன் செத்த துக்கத்துல இருந்து தான் குடி குடி குடின்னு குடிச்சு இனிமேல் இவன் கூட வாழ முடியாதுன்னு ஹீரோயின்
கூட ஹீரோவை விட்டு பிரிஞ்சுட்டா. சோ இப்ப பையன் ஞாபகம் வந்ததும் ஹீரோயின் 2 பேரும் பையனோட சமாதிக்கு போய் கொஞ்ச நேரம் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்றப்போ எனக்கும் புரியுதுடா உன்னோட கஷ்டம். பையன் போனதுல இருந்து தான் இப்படி மாறிட்ட. நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு வாழற நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசினதும் அது சரி உனக்கு என்னமா பையன் செத்து நம்ம பிரிஞ்ச கொஞ்ச நாள்லயே ஒரு பணக்காரனா பார்த்து பிடிச்சி அவங்க கூட செட்டில் ஆயிட்ட. நீ இதை பத்தி எல்லாம் பேசலாமான்னு டக்குன்னு ஹீரோ மனசுல இருக்க உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. அவளும் அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் அப்படியே ஹீரோ இவரோட அம்மா வீட்டுக்கு போக ஹீரோவோட தங்கச்சி பையன் ஹீரோ கோச்சா இருக்க டீமை என்னமா ஃபாலோ பண்றான் தெரியுங்களா? அவங்க என்னென்ன மேட்ச்ல இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க, இனிமேல் யார் யார் கூட விளையாட போறாங்க, எப்படி விளையாண்டா அவங்க பிளே ஆஃபுக்குள்ள போவாங்கன்ற வரைக்கும் பையன் பொழக்கிறான். சோ இவன் சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது நம்ம டீமுக்கு அடுத்து வேற ஒரு டீமோட மேட்ச் இருக்கு. அதுல ஜெயிச்சிட்டானுங்கன்னா ஸ்ட்ரைட்டா பிளே ஆஃப் தான். சப்போஸ் தோத்துட்டானுங்கன்னா இதுக்கு முன்னால மெமோரியல்ன்ற ஒரு டீமோட விளையாண்டு கேவலமா தோத்தாங்கல்ல, திரும்ப அந்த டீம் கூடவே மேட்ச் விளையாடணும். அதுல ஜெயிச்சாதான் பிளே ஆஃபுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா இருக்க பாஸ்கெட் பால் டீம்லயே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது மெமோரியல் டீம் தான். அவனுக்கு கூட விளையாண்டு பிளே ஆஃப் போறது டஃப் தானே. சோ இப்போ இவங்க கட்டாயமா அடுத்து நடக்க போற மேட்ச்ல ஜெயிச்சாகணும். மேட்சும் ஆரம்பிக்குது. சுட சுட காரசாரமா மேட்ச் போயிட்டு இருக்கு. 2 டீமும் ஒரே பாயிண்ட்ன்ற கணக்குல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டீம் ஆல் பண்ணாத ஒரு தப்புக்கு நீ தப்பு பண்ணன்னு சொல்லி அம்பையர் ஃபவுல் கொடுத்துறாரு. இந்த பக்கம் ஹீரோவுக்கு கடுப்பாயிடுதா, யோ குளிக்காத குட்டி டிராகனு அது ஃபவுலே இல்லையா, நான் அநியாயமா ஃபவுல் கொடுக்குற இப்படின்னு கத்தி அம்பையர் கூட சண்டை போட்டு பொதுவா பிளேயருக்கு தானே கேம்ல கார்டு கொடுப்பாங்கன்னு வெளியே போன்னு ஹீரோ பண்ண பிரச்சனை இல்லை நீ வெளியே போன்னு ஹீரோவுக்கே கார்டை கொடுத்து கேம்ல இருந்து ஹீரோவை அனுப்பிடுறாங்க. தலைவன் இல்லாத படை செதறதானே செய்யும். அப்படி கோச் இல்லாத நம்ம டீம் ஹீரோ இல்லன்னதும் மேட்ச்ல தோத்துறானுங்க. நைட்டு ஹீரோ பிராண்டனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவனை வீட்டுல டிராப் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்போ சாரிடா திடீர்னு என் கண்ட்ரோல மீறி நான் கோவப்பட்டேன். நான் கோவப்படாம இருந்தா மேபி நம்ம மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம்ல, மன்னிச்சிருடான்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் அட போங்க நீங்க வேற, ஏற்கனவே என் அப்பா பாஸ்கெட் பால்லாம் விளையாடாத படிக்கிற வேலையை பாருன்னு என் உயிர் எடுத்துட்டு இருக்காரு. எப்படியும் இப்ப நான் விளையாட போற மேட்ச் தான் கடைசி மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன விளையாடலாம் விட மாட்டாரு அப்படின்னு அவன் ஃபீலிங்கா பேசினதும் இப்போதான் ஹீரோ எதுக்காக பாஸ்கெட் பால விளையாடாம விட்டாருன்ற பிளாஷ்பேக்க நம்ம கிட்டயும் அவங்கிட்டையும் சேர்த்து சொல்றாரு. சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருந்திருக்காரு. எங்க போனாலும் ஹீரோவை மட்டம் தட்டி பேசிக்கிட்டு ஹீரோவை சரியா கேர் பண்ணாம அப்பானா ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காமலே போயிடுது. அந்த டைம்ல தான் ஹீரோ பாஸ்கெட் பால்ல சேர்ந்து வெறித்தனமா விளையாண்டு வேற லெவல்ல பேர் வாங்கிட்டாரா. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அது என் பையன் தான் பெருமை பீத்திருக்காரு. சொல்ல போனா இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. வளர்ற பையன் நல்ல பாதைக்கு போகணும், ஃபியூச்சர்ல அவன் நல்லபடியா வரணும்னு எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. பையன் சாதிச்சுட்டான்னதும் அது என் பையன் பெருமையா பேசுவாங்களே. பட் இது அந்த வயசுல ஹீரோவுக்கு புரியல. நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கப்போ நீ என்ன பையனாவே மதிக்கல, எனக்குன்னு ஒரு பேர் கிடைச்சதும் நான் தான் உன்னோட பையன்னு நீயே பெருமையா போய் எல்லார்கிட்டயும் சொல்ற. அப்ப நீ கௌரவமா வாழறதுக்காகத்தான் நான் விளையாடுறேனா, எதுக்கு அப்படி ஒரு விளையாட்ட நான் விளையாடணும், நான் இருக்க மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சின்ன வயசுல ஹீரோ எடுத்த அந்த தப்பான முடிவு தான் ஹீரோவை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கு. பாஸ்கெட் பாலை விட்டதும் சேரக்கூடாத சகவாசம், பண்ணக்கூடாத போதை பழக்கம் எல்லாத்தையும் பண்ணி ஹீரோ அழிஞ்சே போயிட்டாரு. இப்போ அது தப்புன்னு தெரியுது. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு புண்ணியமும் இல்ல. அதையே தான் ஹீரோ பிராண்டனுக்கும் அறிவுரையா சொல்றாரு. உன் வாழ்க்கையில நீ சாதிக்கணும்ன்றதுக்காக மட்டும் ஓடு. நம்ம இதை பண்ணா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல இவங்க வருத்தப்படுவாங்கன்றதுக்காக மட்டும் உன் டெசிஷனை என்னைக்குமே மாத்திக்காத அப்படின்னு நைட்டு பையனுக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே பிராண்டனோட அப்பா எங்க வேலை பாக்குறாரோ ஹீரோ அங்கேயே போய் அவரை மீட் பண்ணி உங்க பையனுக்கு பாஸ்கெட் பால் நல்லா வருதுங்க, நீங்க அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவனும் பெரிய ஆளா வருவான்னு ஹீரோ சொன்னதும் ஐயோ வேணாங்க, சின்ன வயசுல நானும் பாஸ்கெட் பால் இருந்ததுனாலதான் இதோ பாக்குறீங்களே மீன் வெட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு என் பையனும் அப்படி மாறுறதுனா விரும்பல. பாஸ்கெட் பால்ன்றது என்னோட முடியட்டும். ஒரு அப்பாவா அவனை படிக்க வைக்கிறது தான் எனக்கு பெஸ்டா தெரியுதுன்னு அவர் பிடிச்ச புடியில நிக்கிறாரு. எங்க பாஸ்கெட் பால் விளையாண்டா படிக்க முடியாதுன்னு யாருங்க சொன்னது? உங்க பையன் விளையாடுற ஸ்போர்ட்ஸுக்காகவே ஏகப்பட்ட ஸ்கூல்ல இருந்து ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவனை படிக்க வைக்கிறோம்னு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு ஹீரோ கன்வின்ஸ் பண்ணியும் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, என் ஒரு பையனை பத்தி மட்டும் பேச எனக்கு டைம் இல்ல, வீட்டுக்கு போய் மீதி 2 பசங்களையும் நான் பார்க்கணும், சோ நீங்க கிளம்புறீங்களான்னு அவர் ஹீரோவை அனுப்பிடுறாரு. போனது போகட்டும், ஆனது ஆகட்டும், நம்ம மேட்சை பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு மெமோரியல் டீமுக்கும் பிஷப் ஹேயாஸ்க்கும் மேட்ச். பிஷப் ஹேயாஸ் இதுல ஜெயிச்சே ஆகணும்ன்ற இக்கட்டான சூழ்நிலை, இல்லனா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் மொத்தமும் வேஸ்ட். போன தடவை இவங்களை தோக்கடிச்சா அதே டீம், இதெல்லாம் ஒரு டீமான அசிங்கப்படுத்தினா அதே ஆப்போனன்ட் கோச், அவங்கள ஓட விடணும். சோ ஹீரோ அவரோட டீம் கிட்ட கண்ணுங்களா உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீங்க ஆப்போனன்ட் டீமை நினைச்சு நர்வஸா இருக்கீங்கன்ட்டு. நான் சொல்ற ஒன்ன மட்டும் மண்டையில ஏத்திக்கோங்க. கோர்ட்ல உங்களுக்கு எதிரில் நிக்கிறவன் உங்களை விட பெரிய ஆள் இல்ல, உங்களுக்கு போட்டி நீங்க மட்டும்தான். யாரையும் உங்களை விட பெரிய ஆளா நினைக்காதீங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, என் டீம்ல இருக்க எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் சரி, அவனுங்க டீம்ல இருக்க எல்லா பிளேயருக்கும் எந்த விதத்திலையும் சலைச்சவன் இல்ல. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இறங்கி சம்பவம் பண்ணுங்க போங்க.
போங்க அப்படின்னு ஹீரோவோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட கேம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பிள்ளைங்க திணறுதுங்க. ஆப்போனன்ட் டீம் கோச்சுக்கு ஆனந்தமோ ஆனந்தம். ஏன்னா அவங்க சைட் பாயிண்ட் டேபிள் ஏறிக்கிட்டே போதே. ஹீரோவும் வெளியே இருந்து கத்துறாரு. டைம் அவுட் ஆனப்போ டீமை கூப்பிட்டு திரும்ப 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 மோட்டிவேஷனா பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு தடவையும் பேச பேச பசங்க தீ பிழம்பு அக்னி குழம்பாவே மாறி சராமரியா சம்பவம் பண்றானுங்க. இப்போதாங்க நல்லா முடிசூடா மூதேவி மாதிரி இருக்கால ஆப்போனன்ட் கோச்சு. அவ மூஞ்சில எங்க நம்ம டீம் தோத்துருமோன்ற பயமே தெரியுது. கேம் கோர்ட்ல ஒருத்தவங்க கூட சும்மாவே இருக்க கூடாது. கையில பால் இருக்கோ இல்லையோ ஆப்போனன்ட் டீமை அலைய விடுற மாதிரி நவுந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஹீரோ சொல்லி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி கேமோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். டைம் அவுட் ஆகியிருக்க நேரத்துல ஹீரோ பசங்கள்ட்ட பேசிட்டு திரும்ப அவங்கள கோர்ட்டுக்குள்ள அனுப்புறப்போ பிராண்டனை மட்டும் தனியா கூப்பிட்டு, இங்க பாருடா, வந்ததுல இருந்து உன் மூஞ்சி சரியே இல்ல. ஒருவேளை உங்க அப்பா சொன்னதே நீ நினைச்சிட்டு இருந்தான்னு வையன், இன்னும் கொஞ்ச நேரம் அதை மறந்துட்டு விளையாட பாரு. கடைசி பாயிண்ட நீ தான் போடுற, உன் கையால தான் கேம் முடியணும் இப்படின்னு ஹீரோ சொல்ல, உள்ள போனவனும் இப்ப நம்ம எடுக்க போற பாயிண்ட் தான் நம்மளோட ஃபியூச்சர்னு கையில பால் எடுத்து எல்லாருக்கும் டேக்கா கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூடிய நோக்கி போயிட்டு இருக்கான். அங்க ஆடிட்டோரியத்துல இருக்கவங்களோட கண்ணு பார்த்துட்டு இருக்க நம்மளோட கண்ணு மெயினா நம்ம கோச்சிங் பண்ண டீம் ஜெயிச்சு நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துறாதான்னு ஏக்கமா இருக்க ஹீரோவோட கண்ணு. மொத்த கண்ணும் பிராண்டன் மேல மட்டும்தான் இருக்கு. குரூஷியலான டைம். ஒரு ஸ்டேஜ்ல நவரவே முடியாத மாதிரி ஆப்போனன்ட் டீம் பிராண்டனை லாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் இவன் நின்ன இடத்துல இருந்தே பாலை ஷூட் பண்ணாதான் உண்டு. போன தடவை இப்படி ஒண்ணு நடக்கிறப்போ இவன் பாலை பாஸ் பண்ணிட்டான்ல, அதே மாதிரி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தா தலைவன் கைய தூக்கி ஒரு கோல் போட்டாம் பாருங்க. காணக்கண் கோடி வேண்டும். ஜெயிப்போமா தோப்போமான்னு பாத்துட்டு இருந்த கண்கள்ல நம்ம ஜெயிச்சிட்டோண்டான்னு ஒரு ஆனந்த கண்ணீர். இந்த சப்சி எப்பவுமே கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கேவலமா ஒரு டான்ஸ் ஆடுவான்ல, இனிமேல் கேம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த டான்ஸை பத்தியே யோசிக்கணும்னு ஹீரோ கூட சொல்லியிருந்தாரு. இத்தனை கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க என்ன இருக்கு? பைத்தியக்காரத்தனமான டான்ஸ பரவசமா ஆடிட்டு இருக்கான். எப்படியோ கொண்டாட்டெல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதும் ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவ போன்ல என்ன சொன்னாலோ அவ சொல்றதை கேட்டுட்டு விறுவிறுப்பா ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, நடுவுல ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ஃப்ரெண்டு பையனோட பர்த்டே பார்ட்டி கொண்டு போனாங்கல்ல, அந்த பையனுக்கும் தான் கேன்சர் இருந்துச்சு. அதனாலதான் 2 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ பையனும் அந்த பையனும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இப்போ கேன்சர் முத்தி போச்சு. அவனும் சாகர கண்டிஷனுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் அங்க பேஷண்டா படுத்திருக்க ஒரு பையன். டாக்டர் வந்து உங்க பையன் பொழைக்க மாட்டான்னு சொன்னதும் பையனோட அப்பா அம்மா கண்ணுல வர அழுகை. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு இதே சிச்சுவேஷன்ல அவரும் இருந்தாருல்ல, அது ஞாபகம் வந்து நல்லா இருந்த மூளை கோளாறு ஆயிடுதுங்க. என்னால இனிமேல் இங்க நிக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்தவரு ஸ்ட்ரெயிட்டா பாருக்கு போய் செம்ம குடி குடிச்சிடுறாரு. நைட்டு முழுக்க குடிச்சிட்டு காலையில பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணுமே, அதுக்கு சரியான டைமுக்கு எழுந்திருக்க முடியல. லேட்டா எழுந்திருச்சு ஆறா போதையோடையே அவசரமா கோச்சிங் நடக்கிற இடத்துக்கு போனா அங்க ஹீரோ மேல சரக்கு வாசனை குப்புன்னு அடிக்குது. இது அசிஸ்டன்ட் ஃபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோ கிட்ட வந்த ஃபாதர், என்னப்பா இது, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய பொறுப்பு அவங்கிட்ட கொடுத்தேன், நீ என்னடான்னா பசங்களுக்கு முன்னாலே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியாமே. ஆல்கஹால்ன்றது பசங்களுக்கு பக்கத்துல நெருங்கவே கூடாதுன்றது தான் நம்ம ஸ்கூலோட முதல் மோட்டோ. அதுலயே நீ தப்பு பண்ணிட்டேன்றப்போ இனிமேல் நீ பசங்களுக்கு கோச்சா இருக்கணும்ன்ற தேவையே இல்ல, ஆபீஸ் ஆவியை கொடுத்துட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு அவர் ஒரு செக்க வைக்கிறாரு. ஃபாதர், நேத்து நடக்க கூடாத ஒண்ணு நடந்துருச்சு ஃபாதர், அதுல நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி நடக்காது, அட்லீஸ்ட் பிளே ஆஃப் வரைக்கும் ஆச்சு என்ன கோச்சா இருக்க விடுங்க ஃபாதர் அப்படின்னு ஹீரோ கெஞ்சியும், நீ வேற எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன், ஆனா பசங்க முன்னாலே குடிச்சிட்டு வந்து நின்ன பாத்தியா, இதுக்கு மன்னிப்பே இல்ல. நம்ம பசங்க கேம்ல ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க டிசிப்ளினா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், சோ நீ கிளம்பலாம்னு ஃபாதர் ஸ்ட்ரிக்டா சொல்ல, நல்லா இருக்கு ஃபாதர், நான் பாட்டுக்கு 7 தான் இருந்தேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல, கோச்சாவான்னு என்ன கூப்பிட்டீங்க, அப்படி இப்படின்னு தேத்தி இது வரைக்கும் டீம் எடுத்துட்டு வந்தா கடைசி நேரத்துல கைட்டி விடுறீங்கல்ல, பண்ணுங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, நான் போறேன்னு கொலை வெறியில வெளியே வந்த ஹீரோ பெருசா என்ன பண்ணிட போறாரு, குடிக்கிறத தவிர்த்து நைட்டு பார்ல உட்காந்து தன்னை மறந்து குடிக்கிறாரு. அப்ப அங்க பார்ல ஒரு பொண்ணு ஹீரோவுக்கு அறிமுகமாகறா. சரி 2 பேரும் குஜாலா இருப்போமே அப்படின்னு அந்த பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு அவளோட வீட்டுக்கே ஹீரோ வந்துட்டு இருக்க வழியில போதையில காரை ஓட்ட முடியாம ஓட்டி ஒரு இடத்துல குத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஆக்சிடென்ட்ல உள்ள இருந்த 2 பேருக்கும் பெருசா ஒன்னும் ஆகல. பட் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல. எங்க பிரச்சனை ஆயிட போதுன்ற பயத்துல காரை விட்டு இறங்கினவ இப்படியே நேரா வந்து ரைட் எடுத்தேன்னு வையன், 3வது வீடு தான் என் வீடு, நீ வந்து சேரு, நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு முன்னால போயிடுறா. அப்புறம் ஹீரோவும் கார்ல ரைட் எடுத்து அந்த பொண்ணு சொன்ன வீட்டுக்கு முன்னால காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போனா வீடே இருட்டா இருக்கு. ஏமா கரண்ட் பில்லு கட்ட கூட காசு இல்லையாமா, ஏமா வீட்டை இருட்டா போட்டு வச்சிருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே கேஷுவலா வீட்டோட ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பீர் எடுத்தவரு வீட்டு பாத்ரூம்ல மூச்சா போயிட்டு இருக்க. அப்ப நல்லா டைஹார்ட் டைனோசரஸ் மாதிரி இருக்க ஒருத்தவன் கையில கட்டையோட ஹீரோவுக்கு முன்னால வந்து நிக்கிறான். யார் ராணின்னு ஹீரோ கேட்டதும், அத நான் கேட்கணும்டா, என் வீட்டுக்குள்ள வந்து நீ என்ன பண்ற, என் பொண்டாட்டி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு உனக்கு இருக்குடான்னு அவன் சொன்னதும் தான் ஹீரோவுக்கு புரியுது போதையில பாத மாதிரி நம்ம தப்பான வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு. ரொம்ப சாரி ஜி, தெரியாம பண்ணிட்டேன், என்ன அப்படியே விட்டுருங்க, நான் போறேன் அப்படின்னு ஹீரோ கேட்டும் அவன் விடல. அது எப்படி, அடுத்தவன் வீட்டுக்குள்ள வந்து நீ இவ்வளவு பண்ணிட்டு
சாரின்னு கேட்டா அவனை விட்டுருவாங்களா? போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் ஹீரோவை பிடிக்கிறான். இதுல பயந்து போய் அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டு கதவை திறந்து ஹீரோ வெளியே ஓடுறப்போ படிக்கட்டுல தவறி கீழே விழுந்து ஆள் இருந்த போதையில மயக்கம் ஆயிடுறாரு. கண்ணை முழிச்சா ஹீரோ இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோவுக்கு முன்னாலேயே ஹீரோவோட தங்கச்சியும் இருக்கா. நேத்து நைட்டு ஹீரோ பண்ணது எவ்வளோ பெரிய அசிங்கம். போதையில கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. எவனே தெரியாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணிருக்காரு. இதுக்கு மேலேயும் நீ அவமானப்பட ஒன்னும் இல்ல. இதுக்கு அப்புறமாச்சு திருந்து, இல்லனா உன் ஃபியூச்சரே போயிடும்டா அப்படின்னு அவ ரொம்ப பாசமா பேசுறா. நமக்காக இல்லனாலும் நம்மள சுத்தி இருக்கவங்களுக்காகவாச்சு நம்ம ஏதாவது பண்ணணுமேன்ட்டு குடிப்பழக்கத்தை விட ஹீரோ ஒரு ரீஹாப் சென்டருக்கு போறாரு. அங்க இருந்த டாக்டர் ஹீரோ உட்கார வச்சு பொறுமையா, நான் உங்களை பத்தி விசாரிச்சேங்க. உங்க பையன் உங்களை விட்டுட்டு போனதும் நீங்க யாரு கூடவும் இருக்காம தனியா ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருக்கீங்களாமே, அதோட உங்க பையனோட இழப்ப பத்தி இத்தனை நாள் வரைக்கும் யாருகிட்டையும் வாயை விட்டு கூட பேசினது இல்லையா? ஏன் இப்படி? நம்ம மனசுல இருக்க பாரத்தை நம்ம கொட்டினாதாங்க அது குறையும். அதை வெளியே சொல்லாம இருக்கமா புடிச்சு வச்சிருந்தோன்னு வைங்களேன், அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். சோ உங்க மனசுல எது இருந்தாலும் கொட்டிடுங்கன்னு டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்க, என் பையனோட சாவை பத்தி நான் யாருகிட்ட போய் என்னன்னுங்க சொல்றது? என் பையன் சாகிறதுக்கு முன்னால கேன்சர்னால எவ்வளவு வலி அனுபவிச்சான்னு தெரியுமா? இத மத்தவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அதை கண்கூடா பார்த்து நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டுன்னு தான் இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு ஹீரோ ஃபீல் ஆனதும், சரிங்க உங்க பையன் உங்களை விட்டுட்டு போயிட்டான், இதுவே அவன் உயிரோட இருந்திருந்தான்னு வைங்களேன் உங்களை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் அப்படின்னு டாக்டர் கேட்கிற அந்த ஒரு கேள்விதான் ஹீரோவோட லைஃபையே மாத்துது. எல்லா பையனுக்கும் அவன் அப்பானா ஒரு ஹீரோ. அப்படிப்பட்ட ஹீரோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு பையன் ஆசைப்பட்டிருப்பான். இனிமேல் நம்ம அந்த மாதிரி தான் வாழணும்னு முடிவெடுத்த ஹீரோ குடியை தொடுறதே கிடையாது. அம்மா கூடயும் தங்கச்சி பசங்க கூடயும் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நாள் ஹீரோயினை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சு, எனக்கு இப்பதாமா புரியுது வாழ்க்கையில நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்ட்டு. நான் ஒரு நல்ல பிளேயர் ஆயிருக்கணும், பண்ணல. நல்ல அப்பாவா இருந்திருக்கணும், அதையும் பண்ணாம பையனை விட்டுட்டேன். பையன் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிய பாக்குற நல்ல புருஷனாவாச்சு இருந்திருக்கணும், அதையும் நான் பண்ணல. மொத்தத்துல மத்தவங்க மதிக்கிற மனுஷனாவே நான் நடந்துக்கல. என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. ஆனா இனிமேலும் என் வாழ்க்கை அப்படி போறத நான் விரும்பல. நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ நினைச்சியோ இப்போ இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் அப்படி மாறுவேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வருத்தப்பட்டு ஹீரோ அவர் பொண்டாட்டிய கட்டி பிடிக்க இங்க சீனை கட் பண்ணான். அடுத்து நம்ம டீம் பிளே ஆஃப்ல விளையாட போற நாள். கோச்சா இருந்த ஹீரோவை தூக்குனதுதான். விளையாட போற பசங்களுக்கு ஹீரோ இனிமேல் கோச்சா வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் அவனுங்க கும்பல் கூடி, நம்ம இது வரைக்கும் ஜெயிச்சது விஷயம் இல்லடா, இன்னைக்கு ஜெயிக்க போறோம் பாரு, இதுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்க போற வெற்றி தான் நம்ம கோச்சுக்கு நம்ம தேடி தர பெருமை. யாருக்காக இல்லனாலும் கோச்சுக்காகவே இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு கலக்கு கலகரம் வாங்கடான்னு உற்சாகத்தோட கேம் கோர்ட்டுக்குள்ள போறாங்க. அப்ப எந்த கேமுக்குமே வராத பிராண்டனோட அப்பா தான் 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு பையனோட கேமை பார்க்க வந்திருக்காரு. அதை பார்த்த ஆனந்தத்தோடையே பிராண்டன் கேம் கோர்ட்டுக்குள்ள போறான். அப்படியே இன்னொரு பக்கம் கூட யாருமே இல்லாம தன்னந்தனியா கையில ஒரு பாஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டு அவுட்டோர்ல இருக்க ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போன ஹீரோ தனியா பால கூடையில போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல இங்க நடந்துட்டு இருக்க கேமோட கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு. எப்பப்பா யாருப்பா இந்த பசங்க இப்படி கேமையே பிரின்னு பிரிக்கிறானுங்க? ஒன்னுத்துக்கு உதவாத இந்த பசங்க இப்போ இந்த அளவு விளையாடுறானுங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவனுங்களோட கோச்சான ஹீரோ தான். இன்னைக்கு சில பல காரணங்களால ஹீரோவால இந்த கேம்ல கலந்துக்க முடியலனாலும் அவரோட மனசு இங்கே தான் இருக்கும். இன்னைக்கு இல்ல, இனிமேல இந்த பசங்க எங்க போய் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாலும் அது ஹீரோவை தான் வந்து சேரும் அப்படின்னு ஹீரோவை வேற லெவல்ல பெருமையா பேசிட்டு இருக்க ஹீரோ அதை கேட்டுக்கிட்டே திறமை இருந்து முன்னேற முடியாத பசங்களை சாதிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. அதை பண்ணிட்டாரு. இனிமேல் இவரோட பையனும் இவரோட பொண்டாட்டியும் இவர் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி வாழலாம்னு முடிவும் எடுத்துட்டாரு. அவ்வளோ ஏங்க, எப்போ ஸ்கூல் படிக்கும் போது விட்ட பாஸ்கெட் பாலை இப்ப கையில எடுத்து விளையாட ஆரம்பிச்சாரோ அப்பவே ஹீரோவோட வாழ்க்கை மாறி போச்சுன்ற ஃபீல் குட் எண்டோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.